டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியானது. கொஞ்சம் மோர் வந்து புளிப்பாக இருக்கணும், அண்டு மோர் வந்து நீர்க்க இருக்கக்கூடாது. தயிர் வந்து கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தயிரில் பண்ணணும், கொஞ்சம் புளிச்ச தயிரில் பண்ணணும். இதுதான் மெயின் இதில். ஓகே, ஸோ கொஞ்சம் நம்ம மோர் ஏதாவது தயிர் ஏதாவது கொஞ்சம் பழசாக இருந்ததுன்னா we can யூஸ். பட் ரொம்பவும் புளிக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் புளிப்பாக இருந்தாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன அரைக்கணுன்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இதை தண்ணி ஊற்றுறத பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு எவ்வளோ மோர் வேணுமோ அதில் 3/4 தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு 1 கப்பு தயிர் எடுத்துட்டுருக்கேன். இந்த ஐட்டம் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் போட போகிறது வந்து சுண்டக்காய் போட்டு பண்ண போகிறேன். சுண்டக்காவை வந்து போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். சுண்டக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கணும். முதல்ல ஒரு வாண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப கருப்பாகவும் ஆகக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கலர் மாறாமல் ராவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு ஒரு நல்ல ப்ரௌனாக வர அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக தான் வச்சு ஃப்ரை பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் முறுமுறுன்னு வரும். இதை எடுத்து வச்சுட்டு அந்த அரைச்சதில் தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருக்கேன். நம்ம வேறு ஏதாவது தான் போடுறதா இருந்தால் இதுலேயே போட்டுக்கலாம். இது வந்து வறுத்ததுங்கிறதுனால கடைசியில் போட்டால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, இந்த அரைச்ச இந்த தண்ணியோடு இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் நல்லா கொதிக்கணும். தயிர் விட்டதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஸோ இந்த தேங்காய் போட்டு அரைச்சிருக்கிறத நல்லா கொதிக்க விட்டு நல்லா பாயில் பண்ணி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் விட போகிறோம். ஸோ இதை இப்போ கொதிக்கிறது. இந்த அடுப்பில் வச்சுருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சள், நடுவில் கொஞ்சம் கலரி விடுங்க அடியில் பிடிக்காம. ஸோ இன்னும் கொதிக்கிறது. கொஞ்சம் பெருசாக வச்சு வேணால் கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு முக்கியமான ஸ்டேஜ் இதுதான். இது நல்லா கொதிச்சிடுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம தயிர் விட்டுட்டு கொதிக்க விட வேண்டாம். இதுதான் நம்ம தேங்காய், பச்சை மிளகா, இது எல்லாம் நல்லா ஜீரகம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது கொதிக்கிறதுக்கு. 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த அளவு இருந்ததுன்னா போதும். இப்போ நம்ம மோர் விட போகிறோம். மோர் இல்லை, தயிர் விட போகிறோம். எடுத்து வச்சுருக்க தயிர் மேலே ஊற்றியாச்சு. இது ரொம்ப கொதிக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேசாக சூடானா போகிறோம். இந்த தயிர் இதெல்லாம் மிக்ஸ் ஆனால் போகிறோம். அவ்வளோதான். இதை எடுத்துட்டு தாளிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு. 2 டேபிள் ஸ்பூன் வேணும் தேங்காய் எண்ணெய். கொஞ்சம் கடுகு நல்லா வெடிக்கிற வரையில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மோர் குழம்போட டேஸ்ட்டு இந்த தேங்காய் எண்ணெயிலையும் அந்த அரைச்சி விடுறதுலையும் தான் இருக்குது. தேங்காய் எண்ணெய் நல்ல வாசனையாக இருக்கும் தாளிக்கும்போது. கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வறுத்து வச்சுருக்கிற சுண்டக்காய் இதை போட்டு மோர் குழம்பு மேலே இதை அப்படியே கொட்டிடுறோம். அவ்வளோதான், மோர் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுது. டேஸ்டி மோர் குழம்பு இஸ் ரெடி.